வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். சமீபத்தில நாம டைம்ஸ் நவ் அண்ட் ஜேவிசி ஸ்ரீராம் இவங்க 2 பேரும் சேர்ந்து பீகார் தேர்தல் சம்பந்தமான கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருந்தாங்க. அதனுடைய முடிவுகள நம்ம பார்த்திருந்தோம் ஏற்கனவே நம்முடைய சேனல்ல. ஸோ அதில வந்துட்டு எந்த சமூகத்தினுடைய வாக்கு யாருக்கு போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு சமூகங்களினுடைய வாக்கு யாருக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் போகுது அப்படின்றத பார்த்துட்டு ஓவராலா வாக்கு சதவீதம் யாருக்கு எவ்வளோ பிரியுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எக்கானமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவர்களினுடைய வாக்குன்னு பார்த்தோம்னா 60% என்டிஏவுக்கு போகுது. மகாகட்பந்துக்கு 24%, ஜன்ஸ்வராஜுக்கு 9%, மற்றவர்களுக்கு 7% போகுது. அப்பர் கிளாஸினுடைய ஓட்டு 60% என்டிஏவுக்கும், மகாகட்பந்துக்கு 17%, ஜன்ஸ்வராஜுக்கு 22%, மற்றவர்களுக்கு 1% போகுது. பட்டியல் சமூகத்தினுடைய வாக்கு 45% என்டிஏவுக்கும், 35% மகாகட்பந்தன் அலையன்ஸுக்கும், ஜன்ஸ்வராஜுக்கு 12%, மற்றவர்களுக்கு 8% போகுது. அண்ட் அடுத்தது நான் யாதவ் ஓபிசிஸ்ல யாதவ் இல்லாத சமூகங்களினுடைய வாக்கு 70% என்டிஏ அலையன்ஸுக்கும், 15% மகாகட்பந்தன் அலையன்ஸுக்கும், 12% ஜன்ஸ்வராஜுக்கும், 3% மற்றவர்களுக்கும் போகுது. பாஸ்வான் சமூகத்தை பொறுத்த மட்டும் 65% என்டிஏ அலையன்ஸுக்கும், 25% மகாகட்பந்தன் அலையன்ஸுக்கும், 7% ஜன்ஸ்வராஜுக்கும், 3% மற்றவர்களுக்கும் போகுது. யாதவ் சமூகத்தை பொறுத்த மட்டும் 15% என்டிஏவுக்கும், 78% மகாகட்பந்தன் அலையன்ஸுக்கும், ஜன்ஸ்வராஜுக்கு 5%, மற்றவர்களுக்கு 2% போகுது. இஸ்லாமியர்களினுடைய வாக்கு 5% என்டிஏ அலையன்ஸுக்கும், 75% மகாகட்பந்தனுக்கும், 15% ஜன்ஸ்வராஜ் பார்ட்டிக்கும், 5% மற்றவர்களுக்கும் போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஓவராலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 44.97% என்டிஏ அலையன்ஸுக்கு போகுது. 38.75% மகாகட்பந்தன் அலையன்ஸுக்கும், ஜன்ஸ்வராஜுக்கு 9.11% வாக்குகளும் போகுது அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இவர்களினுடைய தேர்தல் முடிவுகள் நம்ம ஏற்கனவே வெளியிட்டுட்டோம். மீண்டும் ஒரு முறை 243 தொகுதியில என்டிஏ 136 இடங்களையும், மகாகட்பந்தன் 75 இடங்களையும், மற்றவர்கள் 6 இடங்களையும், 26 இடங்கள் மிக கடுமையான போட்டியை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டைம்ஸ் நவ் அண்ட் ஜேவிசி ஸ்ரீராம் இவர்கள் எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவில் எந்த சமூகங்களினுடைய வாக்கு யாருக்கு போகுது அப்படின்ற ஒரு தகவலை கருத்து கணிப்பு முடிவுகள் வழியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.